நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4வது அத்தியாயம் துறவு. இதுல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா சிவனை பத்தியும் அவனை பின்பற்றக்கூடிய துறவிகளை பற்றியும் ரொம்ப டீப்பா சிந்திக்க வைக்கிறார் நம்மளா. அரவன் பிறப்பிலி யாரும் இல்லாதான், உறைவது காட்டக முன்பது பிச்சை, துறவனும் கண்டீர் துறந்தவர் தன்மை, பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே அப்படின்னு சொல்ல வருகின்றார் நாயனார். இந்த பாடலுடைய எக்ஸ்ட்ராக்டா சொன்னா அந்த ஒரு புக்கு நல்லா இருக்குது. அதாவது சிவன் பிறப்பற்றவன், பணிப்பற்றவன், அதனால் ஏகன், வனத்திடை திரிந்து சுடுகாட்டில் தங்குகிறவன், இறைந்து உண்ணும் துறவி, பற்றுகளை விட்டவருக்கு பிறவிவனை தீர்த்து பதமளிப்பவன், ஆனால் உழவோர் கண்ணுக்கு அவன் பித்தன் அப்படின்னா 4 வரிக்கான விளக்கம். இறைவன் இயல்புகள் என்ன அப்படின்றத இந்த பாடல்ல திருமல நாயனார் ரொம்ப அழகாக விவரிக்கின்றார். அரவன் அப்படின்றார். அரவன் பிறப்பிலி, காட்டகம், பிச்சை எடுத்து உண்கின்றவன், பற்றற்றவன், உறவு என யாரும் இல்லாதவன் அப்படின்னு இறைவனுக்கான ஒரு இயல்புகளை டெஃபனிஷனா இங்க நமக்கு புரியுற மாதிரி சொல்கின்றார். அப்ப இந்த துறவிகளுடைய நிலை என்ன அப்படின்றது அந்த பாடல மெய்யான துறவிகள் அவர்களுக்கு பற்று அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கிட்ட இருந்து பார்ப்பான், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சை வாங்கி நமக்கு பிறவி பிணையை நீக்கக்கூடிய வல்லவன் உடையனாக இருக்கின்றான். அப்ப பற்றற்று வாழும் துறவிகளுக்கு இறைவன் எளிதில் வசப்படுவான், பிறவி தலையை நீக்கி முக்தி அளிப்பான் அப்படின்றதும் அந்த பாடலுடைய கருத்தா நாம அங்க எடுத்துக்கலாம். 1573 ஒரு பாடல் வரும் பாத்தீங்கன்னா, தெளிவு குருவின் திருமேனி அப்படின்னு தெளிவுன்னு 4 தடவை வரும். அந்த தெளிவுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஆன்மா தனது வினைகளை சமமாக பாவிக்கும் போது தனக்கு வந்தத எதுவா இருந்தாலும் இறைவனை ஒப்பும்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னா உடனே ஒரு ரெடி டு ஸ்டார்ட் அவர் என்ன பண்றாரு, அந்த ஆன்மா மேல அருள் பாய்ச்ச ஆரம்பிச்சிருவார். அந்த இடத்துலதான் தெளிவு. அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குருநாதரை தேடுவோம், நாமத்தை செப்பிக்க ஆரம்பிப்போம், கேட்க ஆரம்பிப்போம், குருவை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. அது கூட ரொம்ப அழகான ஒரு விளக்கமா தெரியுது. இப்போ இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, திருமூலர் சொல்லியிருக்காரு, சூரியன் தான் சிவன், குரு யாருன்னா அந்த சூரிய ஒளியை லென்ஸ் மூலமா குவிக்கிறது. அது காகிதம் என்கின்ற சீடன் என்கின்ற ஆன்மா மீது படும்போது மாசுக்கள் சுட்டரிக்கப்பட்டு அவன் சாம்பலாக்கப்படுகின்றான். இந்த தவம் அப்படின்றதுக்கு நாமெல்லாம் காட்டுக்கு போய் முனிவர் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு மீனிங் கிடையாது. தவம் என்பது என்னன்னா மனதை கையாளுதல், ஹேண்ட்லிங் ஆஃப் மைண்ட் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. உண்மையான தவத்தை மேற்கொள்றவர்களுக்கு என்ன ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும்னா, பிறவி துன்பம் நீக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த மனித சமுதாயத்தையும் மனிதர்கள் படும் அவஸ்தைகள் இப்பதான் பிறவி பிணின்றாரு, இதுல இருந்து எப்படா விடுபடலாம், இது எல்லாமே மாதிரியா இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும், பற்றோடு இருக்கணும், உறவோடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இந்த சைவ சித்தாந்தத்துல அந்த உண்மையான தவத்துக்கு 3 வித விஷயங்களை சொல்றாங்க. புலனடக்கம், மன ஒருமைப்பாடு, அன்பு. இது 3ம் கைவர பெற்றாதான் தவத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றாங்க. தவத்தை 3 விஷயமா இங்க பிரிச்சு ஒரு இடத்துல பாக்குறாங்க. காயத்தவம் அப்படின்னாக்கா உடம்ப பத்தி இது.
உடலை தூய்மையா வச்சுக்கிறது காலை தவம். அதனால என்ன நமக்கு விளைவு கிடைக்கும்னா ஆரோக்கியம், நீண்ட ஆயுள். மனத்தவம் இருக்கு, தீய எண்ணங்கள்லாம் வராம நல்லதை சிந்திக்கிறது. இதுல என்ன கிடைக்கும்னா மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும். சிவத்தவம்னு ஒண்ணு இருக்கு, சோகம், நானே சிவம் அப்படின்றது 3வது ஸ்டெப்ல இருக்கக்கூடியது. இங்க போகும்போதுதான் நம்முடைய பிறவி அறுக்கப்படுகின்றது. 2வது 6ஆம் தந்திரத்துல இன்னொரு விஷயங்கள் பேசுறாரு, திருநீர் பத்தியும் பேசுவாரு, பின்னாடி வரும். திருநீர் அனைத்தையும் நிலையற்றது அப்படின்றது ஒரு உணர்த்துவதாக ஒரு பொருள். நீருனா நிலையாண்மையை அடையாளம். இந்த திருநீர் அணையறதுக்கான 3 விஷயங்களை சொல்றாங்க. சர்வசங்காரம், வினை நீக்கம், சிவம், நன்றே நிலை அப்படின்றது. அனைத்தும் சாம்பலாகும், உலகத்துல எல்லாமே சாம்பலாயிடும். அப்படி படப்பட்ட பொருள்ல தான் வினை நீக்கம் செய்யப்படுகின்றது. ஏன்னா நெருப்புல படும்போது எல்லாமே தூய்மை அடைகின்றது. தங்கத்தை கூட நெருப்புல போடும்போதுதான் அவனுடைய தன்மை அதிகரிக்குது அப்படிம்பாங்க இல்லைங்களா, அத மாதிரி. அப்ப திருநீர்ன்றது இந்த இடத்துல கவசமாக பார்க்கப்படுகின்றது. அந்த பித்தன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க இங்க. இது உலக அறிவுக்கு அப்பாற்பட்டவன், பிறவி பிணியை போக்குகின்ற மருத்துவன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா பற்றற்று இருக்குதல், அர்ப்பணிப்பு, அமைதி, இவைகள்லாம் வந்தாதான் நாம அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ல இருக்கின்றோம். ஒரு குட்டி கதை, தார்காவனம் என்கின்ற காடு, பல ரிஷிகள் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு இடம். அவர்கள் தவமும் யாகமும் செய்வதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அந்த வல்லமை அவர்களுக்கு ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிடுது. தன்னுடைய யாகம்தான் பெரியது, கடவுள் கூட தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அவங்க சிந்தனை வரவே சிவபெருமான் அங்க அவருடைய செருக்க நினைக்கிறதுக்காக வராரு. அப்படி எடுக்கும் போதுதான் இந்த பிச்சை எடுக்கின்ற கோலம் வருது. பிச்சை எடுக்க அந்த ரிஷிகள் வீட்டுக்கெல்லாம் போறாரு. இவருடைய அழகை பார்த்து அந்த ரிஷிகளுடைய மனைவிகள்லாம் பின்தொடர ஆரம்பிக்கின்றாங்க. உடனே ரிஷிகளுக்கு கோபம் வருது. என்னடா இவன், நாம இவ்வளவு இதா இருக்கும், ஒரு பிச்சைக்காரன் நம்ம ஏரியால கலாட்டா பண்றானேன்ட்டு அவர் என்ன பண்ணாரு, தவ வலிமையால வேள்விகளை வச்சு மிருகங்களை ஏவுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய புலியை அனுப்புறாங்க. சிவன் என்ன பண்றாரு, அந்த புலியை அப்படியே 2ஆ பொளந்து தோலை உரிச்சு ஆடையா அணிஞ்சுக்கிறாரு. அடுத்து ஒரு பெரிய விஷப்பாம்பை அனுப்புறாங்க, அப்படியே எடுத்து கழுத்துல ஆபரணமா சுத்திக்கிறாரு. 3வதா முயலகன், அறியாமை அப்படிங்கிற அரக்கனை அனுப்புறாங்க. அவன் மேல ஏறி நின்றுதான் நடனம் ஆடுகின்றார். நடராஜருக்கு காலில் பாத்தீங்கன்னா முயலகன் அப்படின்ற படுத்திருக்கும். அப்ப இந்த வரலாற்று சிறப்புமிக்க 3 விஷயங்களை சிவன் ஏன் புலித்தோல் பொருத்தி உள்ளான், ஏன் கழுத்தில் பாம்பு உள்ளது, முயலகன் ஏன் ஆடுகின்ற நடராஜரின் காலில் கிடைக்கின்றான் அப்படின்ற சிறையில விடை கிடைக்குது. சுடுகாட்டு தத்துவம் இங்க சொல்லலாம் நாம. அது எப்படின்னாக்கா, ரிஷிகள் யாரு என்பதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் காலில் விழுறாங்க. இவ்வளவும் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சரி. அப்ப வேள்வியின் மூலம் உங்கள் யூகவை எரியாத வரை உண்மையான நாணம் கிடைக்காது. அகங்காரம் எரிகின்ற இடம்தான் சுடுகாடு அப்படின்றாங்க. ஏன்னா பேர் அமைதியா இருக்கும் அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. 16 இந்த பாடல பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறத பத்தி சொல்றாங்க. அவர் என்ன, நம்மகிட்ட பிச்சை உணவுக்காக கிடையாது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கர்ம மாதையை நாம அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நாணத்தை கிடைக்கும் அப்படின்றதுதான். இந்த கதையில நமக்கு என்ன, ரிஷிகள் நான் செய்கிறேன்ற அகங்காரம் வந்ததால அவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அப்புறம் இறைவனை உணர முடியாம இருந்ததா நம்ம அந்த கதையில பாக்குறோம். இதே மாதிரி 9ஆம் தந்திரத்துல ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனந்த தாண்டவம் அப்படின்னு ஒண்ணு வருது, அது பத்தி லைட்டா சொல்றேன். இது நடன தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. நடன தரிசனம் அப்படின்னா அந்த 5 தொழில்களை செய்யறது தாண்டவத்துல வருகின்றது. சிதம்பரத்துல மட்டும் நடராஜர் ஆடவில்லை. நல்லா நம்ம ஆடிச்சோம்னா இதயத்திலும் அறிவு வெளிச்சத்துல அவன் ஆடுகின்றான். தீய எண்ணங்கள் அழிந்தால் இறைவன் ஆடுவதை
ஆனந்தமாக பார்க்கலாம் அப்படின்றதுதான் அந்த நாடுகள் திருவாசகத்துல ஒரு வார்த்தை வரும், நட்டம் புரிந்தானே அப்படின்னு. அந்த ஹார்ட்ல ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா அவனோட நடன இசையை நம்மளால உணர முடியும் அப்படின்றது நிறைய பேருடைய குறிப்புகள். அதுல இந்த சிவயனம அப்படின்றது நடனத்துக்கான ஓசை அப்படின்றாங்க. அதை நம்ம சொல்லும் போது 6 சக்கரங்களும் தூண்டப்படுகின்றது அப்படின்னு நம்ம விளக்கப்படுகின்றது. மொத்தத்துல இந்த காட்டகம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மனதை சுத்தப்படுத்துதல். இதுக்கு நம்ம 5 நிமிஷம் தியானம் பண்ணி பார்க்கலாம். அப்போ கோபம், பொறாமை, இந்த மாதிரி கடந்த கால கசப்புகள், வெறுப்புகள் இதெல்லாம் ஒரு நெருப்புல போட்டு எரிக்கிறதா சிந்தித்து பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது தேவையற்ற எண்ணங்கள் மறைந்து மனம் அமைதியாகலாம். அப்புறம் நாம உடம்பை ஆலயம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு குருவை மென்டாரை தேடிக்கிட்டு பற்றற்ற நிலையிலையும் மூச்சு பயிற்சியும் அன்பும் செலுத்திக்கிட்டு அகங்காரத்தை விட்டோம் என்றால் நாம் ஒரு சிறந்த மனிதராக பற்று மாற முடியும் அப்படின்ற வல்லமை இந்த பாடலுக்கு உண்டு என்று கூறி தலத்தை ரத்னகுமாரை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றிங்க. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 4வது அத்தியாயம் துறவு பாடல் 1616 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. அரவன் பிறப்பிலி யாரும் இராதார், உறைவது காட்டகம் உண்பது பிச்சை, துறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை, பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே. அரவன் பிறப்பிலி யாரும் இலாதான், உறைவது காட்ட அகம் உண்பது பிச்சை, துறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை, பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே. இதன் விளக்கமாக சரவண தலத்திலிருந்து, அனைத்தையும் விட்டு விலகி இருப்பவனும், பிறப்பு என்பதே இல்லாதவனும், தனக்கு சொந்தமானவர்கள் என்று எவரும் இல்லாதவனும் ஆகிய இறைவன் தமக்குள்ளே வீற்றிருக்கின்ற இடத்தை உணர்வதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பொருளாகிய ஆன்மாவானது தமக்குள் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ளுகின்ற ஞானத்தினால் தமக்குள் அனைத்தையும் துறந்து வீற்றிருக்கின்ற மாபெரும் துறவியாகிய இறைவனையும் பார்த்தீர்கள். அவனைப் போலவே அனைத்தையும் துறந்து இருக்கின்ற அடியவர்கள் தம்முடைய பிறவிகளை அறுத்து நீக்கிவிடும் இறைவனும் அவனே என்பதையும் துறவிகள் காண்பார்கள். இதன் உட்கருத்தாக தமக்குள்ளே மறைந்திருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு ஆன்மாவானது ஞானத்தை அறிந்து உணர்ந்து தகுதி பெறுகின்றது. அப்படி தகுதி பெற்று தமக்குள் உணர்ந்த இறைவனைப் போலவே நீங்களும் அனைத்தையும் துறந்து ஞானத்தை பற்றி கொண்டிருந்தால் உங்களின் பிறவிகளை இறைவன் அறுத்து விடுவதையும் காண்பீர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தேவாரம் .org அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். அறவழி எந்தனன் என்ற தொடக்கதனவாக நூல்களில் பல வகை அறங்களையும் தனக்கு வடிவாக உடையன் என கூறப்படுகின்ற கடவுள் பிறப்பு இல்லாதவனும், அதனால் பற்று செய்தற்கு இளைஞர் ஒருவரும் இல்லாதவனும், வாழுமிடம் காடாகவும் உண்ணும் உன் பிச்சையாகவும் உடையவனும் ஆதலால் சிறந்த துறவியாய் உள்ள சிவனே ஆவான். அதனால் துறவு பூண்டவர்களையே பிறவியை கடப்பித்து உய்விக்கின்ற பேரருள்வான்மாய் உள்ளான். இவற்றை அறிமீன்கள். இதன் குறிப்புரையாக, அறவடிவானவன் என்னும் பொருட்டாய் கடவுட்கு யாவரும் உடன்பட்டு கூறும் பொது காரண பெயராய் அறவன் என்பது எழுவாயாய் நின்று சிவனை குறித்த துறவன் எனும் சிறப்பு காரண பெயராய பயனிலை கொண்டது. பிறப்பிலி முதலிய 4ம் சிவன் சிறந்த துறவியாமற்றை விளக்கி நின்றன. சிவன் சிறந்த துறவியாதலின் சிறந்த துறவியரிடத்தே அருள்மிக உடையானாய் அவர்களை உய்விக்கின்றான் என்றவாறு, இல்லறத்தவரும் அன்பு, பொறை, ஒப்புரவு, ஈகை முதலியவற்றை உடையாராயினும் பற்றற்றாமையின் எல்லா உயிர்கள் மேலும் அருளுடையராய் தன்னுயிர் நீப்பினும் தான் பிரிது இன்னுயிர் நீக்காது ஒழுகுதல் முதலியவற்றை உடையராக மாட்டமையின் அறவோர் என பெயர் பெற மாட்டார்கள்.
துறவியரே அந்நிலை கண் நிற்க வல்லராய் அறவோர் என பெயர் பெற்று நிற்றலின் அவரே அறவாளி எந்தனாகிய இறைவனது அருட்கு பெரிதும் உரியவராகின்றனர் என்பது தோன்ற இறைவனை அறவன் என பொது வகையாயினும் துறவன் என சிறப்பு வகையாயினும் கூறினார். உறைவது காட்டகம், உண்பது பிச்சை என்றவை உடுப்பது தோல், முடிப்பது சடை, பூசுவது சாம்பல் முதலியவற்றிற்கு தோற்றுவாயாய் நின்றன. நிற்கவே இவை பற்றி சிவனை இகழ்வோர் துறவாது பெருமையை அறியும் அறிவிலார் என்பது அறியப்படும். அறிவுடையார் இன்னாரன்றவற்றை புகழ்ந்து போற்றுதல் அறியத்தக்கது. துறவனும் எனும் உண்மையை பித்தன் என்பதோடு கூட்டுக. பிறவி அறுத்திடும் என்னும் தொகைச்சொல் உய்விக்கும் என்னும் ஒரு சொற்பொருட்டாய் துறந்தவர் தம்மை எனும் இரண்டாவதற்கு முடிவாயிற்று. பித்து போரலின் பேரொருள் பித்து எனப்பட்டது. உய்வித்ததற்கு காரணத்தை குறித்து நிற்றலின் இது துறந்தார் மேலதாதல் அறியப்படும். இதனால் துறந்தோரே சிவனுக்கு உரியராதல் கூறப்பட்டது. இத்துறவு நம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணரும் உணர்வால் வரும் அகத்துறவாதல் அன்றி பாலா மனை துறந்து நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுலை புக்கிருத்தும் தாகமுதல் தவிர்த்தும் வருந்துதலாகிய புறத்துறவாமையை அறிக அப்படின்னு இதற்கான குறிப்புரையா கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அர்த்தனாரியா இருந்தா இதற்கான விளக்கம் இன்னும் நல்லா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் யாராவது தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். யார் ராஜேந்திரன் ஐயா, பௌளமணி அம்மா, சிவலிங்கம் ஐயாரா? வாய்ப்பு இருந்தா வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சிவராத்திரியை பற்றி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சிவராத்திரி ஐயா அழகேசன் ஐயா சொல்லுங்க ஐயா. நான் ஒன்னும் பெருசா ப்ரிப்பேர் பண்ணல. அது ஈவினிங் என்ன கண்டினியூ பண்ணலாம். களத்துல கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறேன். சொல்லினாலும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். சொல்லுங்க ஐயா, பேசுங்க ஐயா. சொல்லுவாரு. நல்ல அருமையா இருந்ததுங்கய்யா. இந்த துறவு அப்படிங்கிறதுல அந்த அரவன் அப்படிங்கிறது இது இந்த புராண காலங்கள்ல கூட அந்த அரவான் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒருத்தனை கூட அரவன் சொல்லுவாங்க. ஆனா அந்த ரா வேற ரா வரும் அப்படின்னு தோணுச்சு. அரவன் பிறப்பில் யாரும் இல்லாதான். அந்த இறைவனை தான் அந்த பிறப்பு, அது ஆதியையும் அடிமுடிய கூட காண முடியாது, அது ஆதியே தெரியாத அந்த இறைவனை நாம எப்படி பார்க்கலாம், எப்படியெல்லாம் இருந்தாலும் நாம உணர முடியும் அப்படிங்கிறத சொல்றது மாதிரி எனக்கு இந்த பாடல் படிக்கிறப்ப தோணுச்சுங்கய்யா. அவனை பார்க்கணும், பார்க்கலாம், எப்படியெல்லாம் இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறதும் அவர் இறைவன். அப்ப இந்த சிவன் சொன்னோம்னா அவர் எப்படிப்பட்டவரு, பிறப்பு இருப்பு இல்லாத ஒருத்தர், அவர் நாம எப்படியெல்லாம் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதா இத சொல்ற வர்றது மாதிரி எனக்கு உங்களோட புரிதலுங்க படிச்ச உடனே. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி ஐயா. நெட்ல வந்தது சொல்றோமா, சிவராத்திரி அப்படின்றது லிங்கமாக சிவபெருமான் தோன்றிய விதம், பார்வதியை மனமுடித்து பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை அருந்தி உலகத்தை காத்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. இது தேய்பிறையில சதுர்த்தி இரவில இன்னைக்கு நைட்டு விதித்து விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அறியாமை நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த சிவராத்திரிக்கான கதைகள் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 கதைகள் சொல்றாங்க. முதல் கதை பார்த்தோம்னா லிங்கோத்பவர் ஜோதி ரூபம், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு போட்டி நடக்குது.
அவர்களுக்கு அந்த போட்டியில இடையே அடிமுடி காணாத பெரும் ஜோதி பிழம்பாக இந்த சிவன் தோன்றினார். அந்த நாளே சிவராத்திரி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீலகண்டன் கதை, பார்க்கடல் விஷம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ உலக அழிக்க வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் தன் கழுத்துல நிறுத்திக்கிறார். இது அந்த நாகேஸ்வரம் கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மறக்கம் அடியாமல் இருக்க தேவர்கள் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபட்டதாக ஒரு நீலகண்டன் கதைன்னு சொல்றாங்க. மூன்றாவது வேடன் மான் கதை. வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடும் போது தற்செயலாக வில்வ மரத்தின் மீது ஏறி இரவு முழுவதும் விழித்திருந்தது தெரியாமல் சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போட்டு வழிபட்டான். எதிர்பாராத வழிபாட்டால் அவனுக்கு சிவலோகம் கிடைத்தது. இது சிவராத்திரி விரதத்தின் மகிமையை உணர்த்தும் கதையாக கூறப்படுகின்றது. அப்புறம் சிவன் பார்வதி திருமணம். சிவனும் பார்வதியும் இணைந்த சக்தி மற்றும் சிவனின் சங்கம இறைவாக இது கருதப்படுகின்றது. அதனால இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சிவனுக்கு 4 கால பூஜைகள் செய்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபுராணம் அல்லது பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது நல்லது அப்படின்னு நெட்ல கொடுத்திருக்கிறாங்க. அம்மாவுக்காக கொஞ்சம் பார்த்து படிச்சேன். நன்றிங்க. ரத்னமார் ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னொரு 10 நாள் தொடர்ச்சியா வந்துருங்க. கௌரி அம்மா ஒரு 10 நாள் வீடு ஷிஃப்டிங்ல இருக்குதா சொல்லி இருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாங்க, ட்ரை பண்ணுங்க ஐயா. சரிங்க. இன்னைக்கு லிசனிங்ல வந்தேங்க. அவங்க கீழே கதை பார்த்துட்டு தான் வந்தேன். நன்றி நன்றி. கவியரசு ஐயா கூட இல்லையா இன்னைக்கு? சரி, ஓகே. ஆமா, ராஜா சார் ரொம்ப நாளாச்சு பார்த்து. வாங்க, வெல்கம். நேரம் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த சிவராத்திரி பத்தி நீங்க கேட்டதை பத்தி இது பிரம்ம ரிஷியார் அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்கிறத அதை வாசிக்கிறேன். இந்த பாரத கண்டத்து சனாதன தர்மம் என்பது மதம் மட்டுமல்ல, அது ஆன்மீகம், அறிவியல், உளவியல், பிரபஞ்ச தத்துவம், தெய்வீகம் எல்லாம் கலந்த வாழ்வியல் நெறி. ஒரு மனிதன் உடலாலும் மனதாலும் பலமாகி உறுதியாகி இறைவனை அடைய பிரபஞ்ச விதிகளுக்குட்பட்ட பல வழிகளை சொன்ன மதம் இந்து மதம். அதை வழிபாடு, விழா, கொண்டாட்டம், அனுசரிப்பு என பல வகைகளில் தெய்வத்தின் பெயரை முன்னிறுத்தி சொன்னது. அதில் ஒன்றுதான் மகா சிவராத்திரி நாள். இந்நாள் விழா என சொல்வதை விட மனதை கட்டுப்படுத்தும் விரதம் என்பதே பொருத்தமானது. அதை கொண்டாட்டம் என்பதை விட ஏற்று வைராக்கியமாக அனுசரிப்பது என்பதே சரி. இந்துக்களின் வழிமுறையெல்லாம் புராண கதைகளில் தொடங்கி மானிட மன உடல் நலத்தை பாதுகாத்து அதன் மூலம் இறைவனை உணர்ந்து அடைதல் எனும் அமைப்பினை கொண்டது. அவ்வகையில் இந்த நாள் சிவபெருமானிடம் ஒடுங்கியிருந்த உலகை மீண்டும் படைக்க வேண்டி அன்னை விரதம் இருந்த நாளாக சொல்லி இன்னும் பல சிறப்புகளை சொல்வார்கள். ஒரு வகையில் விஞ்ஞான விளக்கமும் இங்கு மிக சரியாக பொருந்தி செல்வதை காணலாம். இந்த பிரபஞ்சம் விரிந்து சுருங்கி மறுபடி விரிந்து சுருங்கும் இயக்கத்தை கொண்டது என்கின்றது விஞ்ஞானம். இந்த தத்துவத்தை ஆன்ம தத்துவமாக இந்து ரசிகளும் சொன்னார்கள். அப்படி பிரபஞ்சம் சுருங்கி அடங்கி பின்னர் விரியும் என விஞ்ஞானம் சொல்வதை மிகச்சரியாக சொல்லும் மதம் இந்து மதம். பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனை பணிந்த நாள், அர்ஜுனனுக்கு பாசுபதகனை கொடுத்த நாள், கண்ணப்ப நாயனார் முக்தி அடைந்த நாள் என ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. ஒரு சிவராத்திரியில் புலிக்கு பயந்து மரத்தின் மேல் இரவெல்லாம் தூங்காமல் இருக்க வில்வ இலையினை பறித்து லிங்கத்துக்கு போட்டவனே அடுத்த பிறப்பில் குகனாக பிறந்தான் என்கின்றது இன்னொரு செய்தி. ஆயிரம் செய்திகள் புராணங்களில் இருந்தாலும் கூர்ந்து நோக்க வேண்டிய சில பக்கங்கள் இந்த மகா சிவராத்திரியில் உண்டு. ஏன் மிகச்சரியாக ஒரு தேய்விரையின் 14ஆம் நாளை சொன்னார்கள்? ஆசை என்பது நிலவு போன்றது. அது வளரும், தேயும், அகலும், மறுபடி மெல்ல முளைக்கும். இப்படி முடிவில்லா விளையாட்டு காட்டும் நிலவற்ற வானம் போல் ஆசையற்ற மனமே இறைவனை அடைய வழி என அந்நாள் சொன்னார்கள். லிங்க வழிபாடு மகா விசேஷமானது. லிங்கம் என்பது பிரபஞ்ச சக்தியின் வடிவம். அதை கவனித்தால் ஒரு முட்டை வடிவில் இருக்கும். இன்றும் பிரபஞ்சம் அவ்வடிவே, கோள்கள் சுற்றுப்பாதை அவ்வடிவே. கோள்கள் சுற்றுப்பாதை இவ்வடிவே. லிங்கத்தினை ஏன் சிவன் என்றார்கள்? லிங்கம் என்பதை உருட்டினால் ஓடிக்கொண்டே இருக்கும்.
அதன் வடிவில் தொடக்க புள்ளியும் இல்லை, முடிவும் இல்லை. ஆம், தொடர்ந்து இயங்கும் அழிவற்றவன் இறைவன், தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் இறைவன். பிரபஞ்ச வீதியின் பெருவடிவம் இறைவன் என லிங்கத்தை அடையாளமாய் வைத்தார்கள். லிங்கம் என்பது சிவனின் அரூப வடிவம் என்பது இதனாலே. மாத சிவராத்திரி எல்லாம் அந்நாளில் வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மிக விசேஷமானது. பிரபஞ்ச தத்துவப்படி நல்ல அதிர்வுகள் பூமியில் பெருகும் மாதம் என்பதால் விழாக்கள் பல வைத்தார்கள். அப்படியே அந்த சிவராத்திரியும் விசேஷமானதாயிற்று. சிவராத்திரியின் ஆன்மீக விஷயங்களை புராணங்கள் சொன்னது. அதன் பிரபஞ்ச தத்துவங்கள் என்னென்ன? சந்திரன் என்பது தேய்ந்து வளரும் பொழுது மானிடரின் எண்ணங்களில், அதாவது மனதில் பல மாற்றங்களை கொடுக்கும். புவியீர்ப்பு விசை உள்ளிட்ட எல்லாமே அந்நாளில் மாறும். கடல் மட்டம் கூடி குறையும். அதே கொந்தளிப்பு மானிட மனதிலும் ஏற்படும். அன்று சில விரதம், பக்தி, வழிபாடு மூலம் மனதை கட்டுப்படுத்தும் முறை அவசியம். இதனாலே ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 14ஆம் நாள் சிவராத்திரி ஆயிற்று. அதன் முன்னால் வரும் 13ஆம் நாள் பிரதோஷம் இன்னும் குறிப்பிடத்தக்கதாயிற்று. பிரதோஷம் என்பது பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் சிறந்த விஷத்தை உலக உயிர்களுக்காக சிவன் தானே குடித்து காத்ததினை குறிப்பது என புராணம் காரணம் சொன்னாலும் 3 விஷயங்கள் உண்டு. முதலாவது யோகிகள் சொல்வது, 2வது ஞானியர் சொல்வது, 3வது உலக பொது நம்பிக்கையும் விஞ்ஞான ரகசியமும். ஆம், யோகிகள் இந்த பார்க்கடலை கடைவதை தியானத்தோடு ஒப்பிடுவார்கள். மூலாதாரத்தை, அதாவது பார்க்கடலாக சொல்றாங்க, மூலாதாரத்தை முதுகெலும்பு எனும் மத்தினை, அதாவது மேருமலை கொண்டு பிங்களை இடகலை எனும் மூச்சு காற்றாக வாசுகிய கொண்டு தியானித்தால், அதாவது கடைந்தால் குண்டலினி எனும் அமிர்தம் சக்தி வரும். ஆனால் தியானம் இருக்கும் பொழுது முதலில் ஒருவனின் கெட்ட அதிர்வுகளும் விஷம் போன்ற பாவ சிந்தனைகளும் முதலில் வரும். அது தலையில் துரியம் எனும் சக்கரத்துக்கு சென்றால் அவன் துஷ்டனாகி விடுவான். இன்னும் தெளிவாக சொன்னால் குண்டலினி என்பது நெருப்பு, அதாவது தீ. நம் தீ என்பதே நந்தியும் ஆயிற்று. அந்த குண்டலினி எனும் சக்தி மேல் இருக்கும் நற்சக்தி அந்த கெட்ட விஷயங்களை தலைக்கு ஏற்றாமல் களைந்துவிடும். விசுத்தி எனும் கழுத்து சக்கரத்திலே அதை களைந்துவிடும் என்பது யோகியர் சொல்வது. இது 13ஆம் நாளில் தியானம் கைகூடும் நாள். அதாவது சந்திர பூமி ஈர்ப்பு விசையால் மனம் ஒரு கொந்தளிப்பில் இருக்கும் பொழுது எளிதாக நடக்கும் என்பதால் அந்நாளில் வழிபாடு முக்கியம் என்றார்கள். ஞானியர் அந்நாளில் பாவங்களை எல்லாம் இறைவனிடம் விட்டுவிட்டு அமிர்தம் போன்ற புண்ணியத்தை மட்டும் பெற வேண்டும் என்றார்கள். உலக வழக்கில் இன்றும் ஐரோப்பியர் 13ஆம் நாளை துரதிர்ஷ்டமாக கருதுகின்றனர். அந்நாளில் தீய அதிர்வுகளும் சக்திகளும் வானிலிருந்து வருவதாக அவர்கள் நம்பிக்கை. அதிலிருந்து காவல் பெற பிரார்த்தனை, ஆலயம் என வழி செய்திருந்தார்கள். இதனை மேற்குலகம் இந்துக்களிடமிருந்தே எடுத்துக்கொண்டது. ஆம், அந்த 13ஆம் நாள் மாலை ஆகம விதிக்கு உட்பட்ட ஆலயம் சென்று வணங்கினால் தீய அதிர்வுகளிடம் இருந்து தப்பலாம் என்பது விஞ்ஞான உண்மை. இந்துக்களின் ஆகம விதி ஆலயம் அந்த கவசத்தை கொண்டது. இதைத்தான் பிரதோஷம் என்றார்கள். பிரதோஷம் என்றால் ஒடுங்கும் நேரம். நம் பாவமும் நம் முன்னோர்களின் சந்ததி பாவமும் இறைவனில் ஒடுங்கும் நேரம் என்பதால் அந்த வழிபாடு அவசியமாயிற்று. அந்த காலகட்டமான 14ஆம் நாள் அந்த சிவராத்திரியில் மனம் கொந்தளிப்பான அல்லது இனம் புரியா இறுக்கம், கலக்கம் வரும் நேரம். அந்த மாலை நேரம் மனதை சிவனிடம் செலுத்த, இறை சக்தியிடம் செலுத்த அந்த சிவராத்திரி ஏற்படுத்தினார்கள். அந்த பொழுது இறை சிந்தனையில் இருந்தால் தேவையற்ற குழப்பங்களில் மனம் சிக்காது என்பதே அதற்கான தத்துவம். சந்திரன் சிந்தனைக்கு காரணம் என்பதால் அந்த பௌர்ணமி, அமாவாசை ஒட்டிய நாட்களில் ஞாபக மறதி, அலர்ஜி, டென்ஷன், அதாவது மன அழுத்தம், ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு, தூக்கமின்மை, அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும். இன்று தொட்டதற்கெல்லாம் மருத்துவம், மருந்து, மனநல ஆலோசனை, தூக்க மருந்து என மனதையும் உடலையும் கெடுத்துக் கொள்ளும் முட்டாள் சமூகம் போல் அன்றைய சமூகம் இல்லை. அது மனதை பிரபஞ்சத்தின் இயக்கப்படி கணித்திருந்தது. பிரபஞ்ச இயக்கம் மனதை பாதிக்கும் என்பதை உணர்ந்திருந்தது. அந்த அறிவுடை சமூகம் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழிப்பாற்றலை தூண்டவும், மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள், தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். மாதம் கடைபிடித்தார்கள். மாதாந்த வளர்பிறை, தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கைக்கொண்டார்கள். துவாதிசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து
உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்த்தார்கள். திரையோதசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் 1:30 மணிக்குள் உண்பார்கள். மாத சிவராத்திரிகளில் மதிய உணவு அரை வயிறும் இரவு பால் பழமும் உணவாக கொண்டார்கள். சிலர் சிவசிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள். மாத சிவராத்திரியில் நடுச்சமம், அதாவது இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஓய்வெடுப்பார்கள். மாதம் மாதம் இது நடந்து கொண்டிருக்கும். அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள், விரதங்கள், கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்கச் செய்வது, அதாவது தியானம். இதை கடைபிடிப்பதால் உடல் நலமும் மனவளமும் காக்கப்படும். விரதமும் தூக்க கட்டுப்பாடும் பிரபஞ்ச விதிக்கு ஏற்ப, சந்திரனின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப உடலை வளைக்கும் ஒரு நுட்பமே. அப்படி செய்வதால் உடலில் செரிமானம் முதல் பல சிக்கல்களை தவிர்க்கலாம். மனதிலும் இனம் புரியாத சிக்கல்களை விளக்கலாம். இதில் மாசி மாதம் வரும் அந்த தேய்பிறை 14ஆம் நாள் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது என்பதால் சில வழிகளை மனதை காக்க சொன்னார்கள். இறைவனிடம் இருக்கும் மனம் எதிலும் குழம்பாது என்பதை உணர்ந்து அந்நாளில் பூஜை வழிபாடு என விழித்திருக்க சொன்னார்கள். அந்நாள் இந்த சூரிய மண்டலமும் பூமியும் பிரபஞ்சத்தின் மையத்துக்கு வரும் நாளாக வான்வெளியில் கருதப்படுகின்றது. அப்பொழுது சில விசேஷித்த கதிர்வீச்சும் சக்தியும் பூமி மேல் விழும். இதனை விழித்திருந்து பெற்றுக்கொள்ளத்தான் அந்த இரவை மகா சிவராத்திரி என்றார்கள். பிரதோஷத்தின் அன்று பாவங்களை இறைவனிடம் விட்டுவிட்டு துர்ச்சிந்தனைகளை விட்டுவிட்டு முழு தெளிவான அன்பான மனதுடன் மறுநாள் விரதம் இருக்க சொன்னார்கள். அப்படியே அன்றிரவு விழித்திருக்கவும் சொன்னார்கள். ஏன்? ஆம், உணவும் தூக்கமும் மனிதனின் அடிப்படை தேவைகள். மானிட இயக்கத்தை கூர்ந்து கவனித்தால் மனிதன் இதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருப்பான். மருத்துவன் நோயாளியிடம் கேட்கும் முதல் கேள்வியே இந்த இரண்டும் பற்றியதுதான். ஆனால் இந்த இரண்டிலும் மனிதன் மிக மோசமாக சிக்கிக் கொண்டால் அவன் மனம் வேறு எதையும் தேடாது சுகம் ஒன்றையே நாடும். அந்த சுகத்தினை தேடி அலைந்து அதற்காக பாடுபட்டு திரியும் மனிதன் கடவுளை தேட மறந்து விடுவான். அச்சிந்தனையே எழாது. உணவும் தூக்கமுமே ஒரு மனிதனை இவ்வுலகில் எல்லா சுகங்களுக்கும் அடிமையாக்கி கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. இதை இந்நாளில் உணர்த்தி உணவும் உறக்கமும் ஒருவித சங்கிலி என்பதை புரிய வைக்கும் நாள் சிவராத்திரி. இந்த இரண்டும் நெருப்பு போல் எரிந்து கொண்டே இருக்கும் என சொன்ன நாளும் இதுவே. அதை கட்டுப்படுத்த விரதம் இருக்க சொன்னார்கள். தூங்காமல் விழித்திருந்து இறைவனை சிந்திக்க சொன்னார்கள். விரதம் இருக்கும் பொழுது 2 விஷயங்கள் சாத்தியம். முதலில் உடல் ஒடுங்கும். உடல் ஒடுங்க ஒடுங்க மனம் ஒடுங்கும். உணவை தவிர்க்கும் மனம் இறைவனை தேடும். மகா சிவராத்திரி அப்படியே பசிக்கொடுமையினையும் அது புரிய வைக்கும். அன்னதானத்தின் அவசியத்தை தெளிய வைக்கும். உறக்கம் தவிர்க்கப்படும் பொழுது சிந்தனை பெருகும். இதுகாலமும் தேவையற்று தூங்கி கழித்த வெட்டி பொழுதுகள் நினைவுக்கு வந்து தூக்கத்துக்கு மனம் கடிவாளமிடும். ஆம், உணவும் உறக்கமும் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அதன் கட்டுப்பாட்டில் நீ இருக்கக்கூடாது. அதற்காக போராடு என சொன்ன மதம் இந்து மதம். இந்த இரண்டையும் வென்றவன் உலகில் எதையும் வெல்லும் சக்தியினை பெறுவான். இந்த இரண்டிலும் சுகம் கண்டவன் வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் முடங்கியே அழிவான். உணவு குறைந்தால் உணர்ச்சி குறையும். தூக்கம் குறைந்தால் தெளிவு சிறக்கும். இந்த இரண்டிலும் மனம் ஒருமுகப்பட்டு இறைவன்பால் சாயும் என்பதன் ஏற்பாடே சிவராத்திரி. சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள், கால வரையறை, பூஜை முறை என விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. அக்கால ஞானியர் ரிஷிகள் அதை செய்தார்கள். பக்தியும் பூஜையும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்காகத்தான். மானிட பிறவி ஈடேறத்தான். அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் இந்துக்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது அவர்களின் அக்கால விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகின்றது. மனம், உடல், பிரபஞ்சம், தெய்வம், ஆலயம் என எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைத்த அவர்களின் மிக மிக மேம்பட்ட அறிவு என்பது ஆச்சரியமானது. மனம் தாண்டி உடல் சார்ந்த நன்மைகளும் சிவராத்திரியில் உண்டு. ஆம், விரதம் இருக்கும் உடலில் எப்படி கெட்ட கொழுப்பெல்லாம் கரைந்து உடலின் சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் எல்லாம் கட்டுக்குள் வருகின்றதோ அப்படி தூங்காமல் இருக்கும் பொழுதும் பல நல்ல மாற்றங்கள் உடலில் ஏற்படுகின்றன. உடலுக்கு விரதம் என பட்டினி போடும் பொழுது பல நல்ல மாற்றங்கள் நடப்பது போல
தூக்கம் எனும் மயக்கத்துக்கு விடுமுறை கொடுக்கும் பொழுது பல உறுப்புகளும் ஹார்மோன்களும் சீரடைகின்றன. மாதம் ஒரு நாள் நோன்பிருந்து மாதம் ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் ஒரு நோயும் அண்டாது. ஆம், ஆன்மீகம், பக்தி, பிரபஞ்சத்தை ஒட்டிய மானிட அசைவு, சந்திரனால் ஏற்படும் தாக்கம், உடல் நலம், மனநலம், பிரபஞ்ச சக்தி வீச்சு என எல்லாமும் கலந்த ஒரு வழிபாடு சிவராத்திரி. அன்று மிக மிக அமைதியாக, அதிகம் பேசாமல், உண்ணாமல், உறங்காமல் இறை சிந்தனையில் நிலைத்து அமர்ந்திருப்பதும் 4 கால வழிபாடுகளில் பங்கெடுப்பதும் சாலச் சிறந்தது. 4 யாமங்களின் பூஜையும் அந்த வடிவங்களை வழிபடுவதும் சாலச் சிறந்தது. அது உஷ்ணமிக்க இரவு என்பதால் பால், தயிர், நெய் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் பங்கெடுப்பது இன்னும் நல்லது. மாசி மாத தேய்பிறையின் 14ஆம் நாள் இரவு கொஞ்சம் தீயத்தன்மை வாய்ந்தது என்பதால் அன்று ஆலயத்தில் தங்குதல் நலம். இதனால் பிரபஞ்ச தீய கதிர்கள் தாக்காது. ஆலய கவச அமைப்பு அதற்கு துணை செய்யும். இதனாலே ஆலயமெல்லாம் திறந்து வைத்து வழிகாட்டியது இந்து மதம். இந்நாளில் 2 விஷயங்களை ஆலயத்திலும் மற்ற இடங்களிலும் தவிர்த்தல் நலம். முதலாவது, ஆங்காங்கே நடக்கும் அன்னதானம் நடக்கும். இந்நாள் விரதத்துக்குரிய நாள் எனும் வகையில் இது அனுமதிக்க முடியாதது என்றாலும் விரதத்துக்கு விலக்கான பெரியோர்களும் உடல்நலம் சரியில்லாதோரும் சிறுவர்களும் அதில் பங்கு பெறுவதை அனுமதிக்கலாம். மற்றவர்கள் அன்று உண்பதும் அதை ஊக்குவிப்பதும் சரியல்ல. இரண்டாவது, தூங்கக்கூடாது என சொல்லிவிட்டு டிவி, திரைப்படம், அரட்டை என திசை மாறி விழித்திருப்பதும் சரியல்ல. அக்காலங்களில் சிவராத்திரி அன்று நடனம் இருந்ததா என்றால் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் ஆட்டமல்ல. இறை சிந்தனையில், இறை வழிபாட்டின், இறைவனின் செய்தியினை, புராண குறிப்பினை நடனத்தால் சொல்லும் ஆட்டம் அனுமதிக்கப்பட்டது. ஆம், இறைபாடல் போலே இறைவனை உணர்த்தும் நடனங்கள் அனுமதிக்கப்பட்டவை. மாறாக காட்டு கூச்சலும் பெருவிளக்கு வெளிச்சத்தில் நடக்கும் ஆட்டமெல்லாம் நிச்சயம் தவறானவை. இந்நாள் முழுக்க சிவ நினைவில் மனம் லயிக்க வேண்டிய நாள். பிரதோஷத்தை ஒட்டி எடுத்து ஒழுக்கப்படும் அந்த விரதம் ஒரு நாள் கழிந்த பின்பே முடியும். இடைப்பட்ட 36 மணி நேரமும் இறை சிந்தனையிலேயே மனம் லயிக்க, உணவு தூக்கமின்றி லயிக்க ஆலயம் செல்லுதல், பூஜை செய்தல் என்றும் சிவபுராணம், திருவிளையாடல், 12 திருமுறை படித்தல் என மனம் லயித்தல் நன்று. வாயில் சிவநாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். சிந்தையெல்லாம் சிவன் நினைவு நிறைந்தே இருக்கட்டும். தியானம் செய்யும் வழக்கம் இருந்தால் இன்னும் விசேஷம். சிவராத்திரி என்பது பிரபஞ்ச தத்துவப்படி மனம் அமைதியாக இறைவனை தரிசிக்க ஒரு நன்னாள். அதாவது காற்றே இல்லா இடத்தில் தீபம் ஏற்றினால் எப்படி எரியுமோ அப்படி பல சஞ்சலங்களை தாண்டி மனம் இறைவனில் லயிக்க வழி செய்யும் ஒரு அழகான பொழுது. அந்த பொழுதினை, மனம் கட்டுப்பட்டு நிற்கும் அந்த பொழுதினை மிகச்சரியாக அடையாளம் காட்டியிருக்கின்றது இந்து மதம். அந்நாளில் அந்த புராண கதையில், அதாவது சிவனில் எல்லா உயிர்களும் ஒடுங்கியது போல் ஒடுங்கியிருங்கள். பார்வதி தேவி மறுபடியும் உலகம் படைக்கப்பட வேண்டும் என தவமிருந்தது போல் இருங்கள். நிச்சயம் விரதம் முடியும் பொழுது சிவன் அருளால் புது உயிராக, பாவம் நீங்கிய புது பிறப்பாக நிச்சயம் எழுவீர்கள். இறைவனின் அருள் உங்களை முழு கவசமாக இருந்து நல் தெளிந்த சிந்தனையுடன் வழிநடத்தும். எல்லா மனிதரும் இந்த நன்னாளில் தனித்திருந்து விழித்திருந்து இறையருள் பெற வாழ்த்துக்கள். தமிழகத்தில் இந்நாள் சிறப்பினை உணர்ந்து இந்துக்கள் எல்லாம் இந்துவாய் வழிபட்டு இந்து மதத்தின் மிகப்பெரிய சூட்சும வழிகளை எல்லாம் புரிந்து அதில் மனம் நிறைந்து வழிபட்டு வந்தால் தெளிவு பிறக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு போற்றி திருவுகள் பாடுறது ரொம்ப நல்லதுன்னு இந்த இன்னொரு பதிவுல சொல்லியிருக்கிறாரு. அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு அதை முடிந்தவங்க செய்யலாம். நன்றி. நன்றி பவளமணி அம்மா, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஒரு வாய்ப்பா இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றிங்கம்மா. நன்றிங்க ரத்னா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. உண்மையிலே ரொம்ப புலகாயுதமா இருக்குங்க ஐயா. ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதமாங்க. இன்ஸ்டன்டா சொன்னாலும் நிறைய விஷயங்களை எடுத்து நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல உங்க ஊடுருவி படிச்சு தங்களை நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்றதுக்கு இது ஒன்றே உதாரணம். மிக்க நன்றி. திருமலரின் திருவுருள் உங்களுக்கு கிட்டும். தேவையான ஐயா, வாங்கள் கருத்து பதிவிடுறீங்களா? ஃப்ரீயா இருக்கீங்களா? சிறப்புங்கய்யா. இந்த சிவராத்திரி நல்லாள்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பாருங்க, ரத்னவேல் ஐயாவுடைய அந்த விளக்கம் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நிறைவை கொடுத்தது.
கடைசி நேரத்துல வந்தாலும் ஒரு நிறைவான ஒரு தன்மை. பசித்திரு, அதாவது பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லுவோம், வள்ளல் பெருமாள் சொல்லியிருப்பார். அப்ப பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லும் போது அந்த விழித்திருத்தல் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே சிவன் நினைவாக இருப்பது. அந்த சிவன் நினைவாக இருக்கும்போது அங்கே தூக்கம் தண்ணி ஆகாரம் எதுவுமே அங்கே உள்ள போக, ஏன்னா கொடுக்கிறவனே அவன் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். அப்ப அந்த நினைவோட இருக்கணும் அப்படிங்கிற கருத்து தான். நம்ம எப்பவுமே ஒரு முரண்பாடாகவே அதே மாதிரி இறைவனுடைய திருநடத்தை பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, எப்படி இறைவனுடைய கூத்து தானே அப்படின்னு சொல்லும்போது இந்த இயக்கங்கள் எப்படி நடக்குது யோசிச்சு பாருங்க. இந்த காற்று நமக்குள்ள வந்து போறதா இருக்கட்டும், இந்த சூரிய சந்திரன் எல்லாம் சுழல்றதா இருக்கட்டும், எவ்வளவு விந்தையா இருக்குது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அந்த ஆட்டக்காரன் அவன் சாதாரண ஆட்டக்காரனா இருக்க முடியாது, பேராட்டக்காரனா இருக்கணும். அது பேரம்பலத்திலேயே ஆடுறான். இந்த உடலுக்குள்ள சிற்றம்பலமா இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளேயும் அவன் ஆட்டம் தான். ஆடிய ஆட்டம் இன்னைக்கு முடியலைன்னு சொல்லுவாங்க. ஆடிய ஆட்டம் முடியவில்லை, எடுதந்தானடி தில்லையிலே அப்படிலாம் பெரியவங்க பாடி வச்சாங்க. இன்னொருத்தர் பாடினாரு, ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ நடன வேடிக்கையாய் நடன வித்தகனே நத்தனம் தினம் நீர், ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ அழுக்காதோ, பொன்மேனி சாய்ந்தாட புலியுடை அறவாட, பொன்மேனி சாய்ந்தாட புலியுடை அறவாட, கண்ணோ சுழன்றாட அன்னையுடன் நாட, மின்னுமதியாட மெல்லிடை சுழன்றாட, மின்னுமதியாட மெல்லிடை சுழன்றாட, அன்னையுடன் நாட சிவகாமி அன்னையுடன் ஆட, அகிலமெல்லாம் ஆட, ஆடிக்கொண்டே இருந்தால் அழுக்காதோ அழுக்காதோ. அவன் ஆட்டத்தை பார்க்காம இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் ஆட்டத்தை பாருங்கடா அப்படி முன்னோர்கள் வகுத்த அந்த நெறியில இன்னைக்கு எல்லாரும் அந்த நிலையில இருக்கணுங்கிறக்காகத்தான் பெரியவங்க கோயிலுக்கு போறது. அதுவும் பிரதோஷ நன்னாள்ல இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நாள் தான். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை எங்கெங்கெல்லாம் இருக்குமோ தெரியாது, எல்லாரும் தேடி ஓடுறாங்க குலதெய்வத்தை நாடி. ஆனா அந்த குலதெய்வம் நமக்குள்ளதான் இருக்கு. காட்டகம்னு சொல்லும் போது அகத்துல இருந்துகிட்டே தானே வெளிக்காட்டாம இருக்கிறவன். இந்த காட்டகத்துலன்னா அந்த காட்டுக்குள்ளேன்னா வேற எங்கேயோ நம்ம அடர்ந்த வனம்னு நினைச்சுக்க கூடாது. அதாவது காட்டான்னு இறைவனை ஒரு வார்த்தையில சொல்லுவாரு, காட்டானை மேலேறி அப்படின்னு வரும். காட்டானைனா காட்டான், தன்னை வெளிக்காட்டாதவன். அப்ப இறைவன் வந்து அகத்துறைகிறான்னு அர்த்தம். தன்னை வெளிக்காட்டாம அகத்துக்குள்ளேயே இருக்கிறவன். அந்த நிலையை அறிந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க, அதுதான் காட்டகம் அப்படிங்கிறது. வந்து உறைவது காட்டகம்னா தன்னை வெளிக்காட்டாம அகத்துக்குள்ள இருக்காம பாருங்க, அங்க போய் நம்ம ஐக்கியமாகணும். இந்த மனசை அந்த இடத்துல வைக்கணும். 9 பிச்சைங்கும் போது அந்த இறையர்கள் கொடுத்த அருட்கொடையாலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது இன்னும் அருட்கொடைன்னு கூட சொல்லலாம். அவனை வள்ளலாக்கி பார்க்கணும்னா நம்ம அருட்கொடைன்னு சொல்லலாம். அவன் முதலாளி மாதிரி நினைச்சுக்கிட்டோம்னா பிச்சை போடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். ஆனா நம்ம அருட்கொடையாகவும் அதை பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அவன் போட்ட பிச்சைன்னு தான் அதை எடுத்துக்க வேண்டி இருக்குது. அப்ப 9 பிச்சைன்னா நம்ம இறந்து வாழ்றது பிச்சைன்னு ஆகுது. நம்ம இறக்காம, அதாவது அடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்காம அவங்களா கொடுத்தா அது கொடையாகுது. இப்ப ஒரு நேரத்துல எனக்கு பசிக்குதுன்னு இப்படி கையை நீட்டின உடனே அவங்களே கொடுத்துருவாங்க. சில நேரத்துல அவர் பெரியவர் வர்றாரு, அவருக்கு இந்த நேரத்துல தேவைப்படும் அப்படின்னு சிலருடைய எண்ணங்களை ஏற்படுத்தி அவங்கள சாமி இதை வாங்கிக்கிறங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்து அங்க பிச்சை, அந்த நேரத்துல அவங்க வாங்குறது பிச்சையாகாது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆன்மாவை வந்து அந்த பேரான்மாவோடு இணைந்து இருக்கும் போது அவங்களுக்கு அந்த துறவு நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அந்த இயற்கை அறியும். அப்ப ஒரு இல்லறத்துல இருக்கிறவங்க தேடி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவாங்க. அங்கே இறப்பதற்கு கூட அங்கே ஒண்ணு இல்லை. அதாவது அந்த பித்து நிலையில இருக்கும் போது நம்ம கையில பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறோம். ஆனா அந்த பித்தனோட, அதாவது எல்லாரும் உய்வடையணும், தன்னை அறியணும்ன்ற நோக்கத்துல, ஒரே நோக்கத்துல, அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன்னு ஒரு படத்துல வசனம் எடுத்துருப்பாங்க. திரும்ப 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 அதே எண்ணத்துல இருக்கிறது, இறைவா 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 இறைவான்னு.
அவனுக்கு பித்து பிடிச்சு போச்சுப்பா, சொல்றதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது எந்த பித்து? அந்த இறைவன் மேலேயே பித்து பிடிக்கணும். அவன்தான் எனக்குள்ள இருக்கிறான், அவன்தான் எனக்குள்ள இருக்கிறான், அவனுக்குள்ளதான் நான் இருக்கேன், அவனுக்குள்ளதான் நான் இருக்கேன், எனக்குள்ள அவன் இருக்கான்னு திரும்ப 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 அந்த எண்ணத்திலேயே எண்ணமா இருந்தா அந்த பித்தன் நம்மளை இணைச்சுக்கிருவான். நம்ம பித்து பிடிச்சு அலைய விட மாட்டான். அதை இணைச்சு ஒரு மன நிறைவை கொடுத்துருவான். பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே. அப்ப அந்த நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அது அந்த நிலையை போய் அடைய வச்சிருவான். அவனுக்குள்ளதான் நாம இருக்கோம், நமக்குள்ள அவன் இருக்கிறாங்கிற அந்த உணர்வு நிலை. அந்த நேரத்துல அந்த பிறப்பு இறப்பு சுழல் அப்படிங்கிற இன்ப துன்ப சுழல் இதுல இருந்தெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப துறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை அப்படிங்கிறார். அப்ப துறந்தவர்னா யாருன்னா உலக பற்றுகளை துறந்தவர், உலக இன்பங்களை துறந்தவர்னா அது கடந்து வந்தவர்னு அர்த்தம். அதாவது துறப்பது என்பது அனுபவிக்காமலே வர்றது இல்ல, அனுபவிச்சு ஓ இவ்வளவுதானா, இதை விட ஒரு பேரானந்தம் இருக்குடா, சாதாரண இன்பத்தை போய் நான் அப்படி பெருசா நினைச்சிட்டேனே, இதை விட ஒரு பேரானந்தம், அப்பா இறைவனை நினைக்கும் போது அது திகட்டவே இல்லை. இப்ப இனிப்பு சாப்பிட்டா திகட்டி போயிருது, ஆனா அந்த நிலையில எனக்கு திகட்டவே இல்லையே, எப்ப நினைச்சாலும் திரும்ப 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 நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை தானே உண்டு பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அவனாலதான் அவனை அரவன் பிறப்பிலினா அவனுக்கு பிறப்புங்கிறதே கிடையாது. ஆனா அவன் தான் பிறக்கிறான், எல்லாத்தையும் வழி நடத்துறான், எல்லாமா பண்ணாலும் ஆனா அவனுக்கு பிறப்பு இறப்புன்னு இல்ல, அவனுக்குள்ளதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உடலுக்குள்ள எல்லாமே நடக்கிறது மாதிரி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரபஞ்சமே எங்க இருக்குது? அவனுக்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறது அவனுக்கு தான். அவன் நேத்து இருந்தான், இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு அவன் இருப்பான். அவனு ஆடுற நாடகம் தான் இந்த பிரபஞ்ச கூத்து. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவனுடைய நாடகம் தான், திருவிளையாடல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவன் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறான்ற கதை பிறப்பிலி அப்படின்னு. அதாவது பிறப்பிலின்னு சொன்னாவே அப்ப இறப்பிலி அப்படிங்கிறது இறப்பும் கிடையாது. அப்ப பிறப்பு இறப்பு இல்லாத அந்த சுழல். அப்ப எங்க பிறப்பு இறப்புங்கிறது வருது அப்படின்னா தோன்றுவது, உற்பத்தி, தோற்றம், அப்புறம் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப பிரபஞ்சத்துலதான் கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் இயங்குதுன்னா அணுக்கள் கூடுது, பிரியுது, மறுபடியும் நிறைவடையுது. இத நம்ம ஒரு வார்த்தைக்காக அந்த பிறப்பு இறப்புன்னு சொல்றோமே தவிர, ஆனா உலகத்துல சிந்திச்சு பார்த்தோம்னா இறப்புங்கிறதே இல்ல. ஒரு கம்பெனி இருக்குது, அது திவாலாகி போச்சுன்றாங்க. அப்ப கம்பெனில அந்த ஒரு பேரு, அந்த வரவு செலவு தான் போகுதே தவிர அங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த கம்பெனி திவாலாயிடுச்சுன்னா அங்க வேலை பார்த்தவங்க வேற வேற கம்பெனில போய் வேலை பார்ப்பாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த பஞ்சபூதமாக இந்த உடம்பு இருக்குது. இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆகாசம்ன்ற பூதம், அந்த உயிர் உடம்பை விட்டு போயிருச்சுன்னா இந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் வேற வேற அந்த பஞ்சபூதங்களோட இணைஞ்சிரும். அதனால அழிவு என்பதே கிடையாது, ஒன்று மற்றொன்றாக மாற்றம் அடையுது. அந்த மாற்றம் அடைகிறது தான் இறந்துருச்சுன்னு சொல்றோம். அப்ப ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுவது. ஒரு விதை மடியும் போதுதான் நெற்பயிர் வருது, அது நூத்துக்கணக்கான நெல்மணிகளை வருது. அப்ப அந்த விதை மடிஞ்சிருச்சுன்னு சொல்றதா, அந்த விதைக்குள்ள இருந்த ஆற்றல் 100 நெல்மணிகளாக மலர்ந்ததுன்னு சொல்றதா? எல்லாமே இயற்கையினுடைய மலர்ச்சி. அந்த நிலையிலிருந்து சிந்தித்து பார்த்து அந்த பேரானந்த கூத்த இந்த நல்ல நாள்ல சிந்தித்து ஐயா ரொம்ப அற்புதமா நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க, பல தொகுப்பு. அத இது விட்டு அதை விட்டுரும் அதை விட்டுரும் இல்ல, இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்களா. இறைவனுடைய பெருமையை கேட்க கேட்க திகட்டாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நம்ம ஐயா ரத்ன ஐயா சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு ஆனந்தத்தை, ரத்னகுமார் ஐயா சொல்லும் போது ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நல்ல நாள்ல செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. ராஜா ஐயா வாங்க ஐயா, உங்க கதை பகிர்ந்து கொள்ளுங்க. சார் ராஜா சார் இருக்கீங்களா? ஐயா அழகுதனையா, நீங்க சொல்றீங்களா? நிறைவு செஞ்சலாம் ஐயா. நன்றி நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.
திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றில் திரும்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவிகொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.